சமாதான ஊழியங்கள் வழங்கும் இது உங்கள் அற்புதத்தின் நேரம். டைம் ஆஃப் மிராக்கிள்ஸ். கர்த்தர் இன்னைக்கு நம்ம கூட பேச போகிறார். ஆமென். ஆதியாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம். இந்த மாச வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 12:2 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ எப்படி இருப்பாய்? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தினால் வாழ்க்கையை செழிப்பாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நான் உன்னை எப்படி ஆக்குவேன்? பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ எப்படி இருப்ப? நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் இந்த மாசம் நமக்கு ஒரு கிருபையை கட்டளையிட போகிறார். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் இன்னைக்கு தேடி வந்து அவர் உங்களோடு பேசுகிறார். ஆமென். ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு காரியத்தை வச்சிருக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற அந்த விலையேறப்பட்ட வார்த்தை, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் என்ன பண்ணுவேன்? பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதம். ஒரு 3 காரியங்களை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு முன்னாடி வைக்கிறார். எத்தனை காரியங்களை வைக்கிறாரு? 3 காரியங்களை வைக்கிறார். இன்னைக்கு சபைக்கு முன்னாடி கர்த்தர் இந்த 3 காரியங்களை தேவன் வைக்கிறார். என்ன காரியம் அப்படின்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. எத்தனை பேர் நம்புறீங்க? கையை தட்டி ஒரு அலையில சொல்ல மாட்டீங்க போலே. நான் உன்னை எப்படி ஆக்குவேன்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உன்னையே பெரிய ஜாதியா மாற்ற போறேன். வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன இந்த காரியத்தை, ஏன் இந்த காரியத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார்? வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு வெயிட் பண்ணுங்க. வசனத்தில் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி தான். இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங் தான். முதல்ல 3, 2ல் 3. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல 3. சத்தமாக சொல்லுங்க. 2 ஃபேனை போட்டு. முதல்ல 3. சத்தமாக சொல்லுங்க. முதல்ல 3. சத்தமாக சொல்லுங்க. முதல்ல 3. 2வது வசனத்தில் 3. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. முதல்ல 3, 2வதுல 3. அந்த முதல்ல 1 பொருந்தும். பக்கத்தில் பார்த்து இன்னைக்கு ஒரு மேக்ஸ் தான். முதல்ல 1, 2வதுல 1 பொருந்தும். முதல்ல 1 என்னது? சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். முதல்ல 1, நீ உன் தேசத்தையும். இப்போ 2வதுல 1 வாசிங்க. சத்தமா? சரி. இப்போ முதல்ல 1 வாசிங்க. நீ உன் தேசத்தையும். 2ல் 1 என்ன சொல்லுது? முதல்ல 1 சத்தமா சொல்லுங்க. சரி. 2ல் 1 என்ன சொல்லுது? சரி. இப்போ கர்த்தர் எத்தனை பேருக்கு ஆசை? நான் ஒரு புல்லு பூச்சி மாதிரி இருக்கேன் ஆண்டவரே. நான் ஒரு 0 மாதிரி இருக்கேன். நான் ஒரு புள்ளியா இருக்கேன். நான் ஒரு 0வா இருக்கேன். நான் ஒரு சின்னதாக இருக்கேன். அடையாளமே தெரியலை. நான் யாருன்னே தெரியலை. நான் ஒரு டம்மியாக இருக்கேன். எனக்கு ஒரு அடையாளமே இல்லை அப்படின்னா, நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா, உங்கள் தேசத்தின் அடையாளத்தை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும். நீ உன் தேசத்தை விட்டு வந்தால் நான் உனக்கு ஒரு புதிய தேசத்தை கொடுப்பேன். நான் உனக்கு எதை கொடுப்பேன்? புதிய தேசம். என்ன தேசம்னா, முதல்ல உன் தேசத்தை விட்டு நீ வெளியே வரணும். அப்படின்னா நீ ஒரு தேசத்தில் இருக்க பார்த்தியா, அந்த முதலாவது உன்னுடைய செட்டப்பில் எங்கே பிறந்தியோ, எங்கே வளர்ந்தியோ, எங்கே குப்பை கொட்டினியோ, எந்த ஊரில் உட்காந்து குட்டிச்சோரானியோ, அந்த தேசத்தை விட்டு நீ முதல்ல வெளியே வரணும். சில பேரெல்லாம் நான் சொல்லுவேன், நாங்கள் 8 தலைமுறையாக இந்த வீட்டில் இருக்கிறோம். என்னைக்கு இந்த வீட்டை விற்றுட்டு அந்த வீட்டை விட்டு என்னைக்கு வெளியே வாரியோ அன்னைக்கு தான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் செயல்பட ஆரம்பிக்கும்.
உன் தேசத்தை விட்டு வெளியே வரணும். அப்பதான் கர்த்தர் உன்னை ஒரு புதிய தேசத்துக்குள் கொண்டு போக முடியும். ஆபிரகாம் தன் தேசத்தை விட்டு வெளியே வந்தான். கர்த்தர் அவனுக்கு புதிய தேசத்தை கொடுத்தார். எத்தனை பேர் கையை தட்டி அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? சரி, முதல்ல 2 வாசிங்க, அடுத்து போவோம். முதல்ல 2 வாசிங்க. முதல்ல தேசம், ரெண்டாவது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க இனம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க இனம். பக்கத்தில் பார்த்து நல்ல சத்தமா சொல்லுங்க இனம். சத்தமா சொல்லுங்க இனம். இனம் இனம் இனம். சத்தியமா சொல்றேன், இனம். இனம் என்றால் எதை எடுத்தாலும் சில பேருக்கு இனத்தை விட்டு வெளியே வர முடியாது. ஆண்டவர் சும்மா ஒன்று ஆபிரகாமை ஆசீர்வதிக்கல, அவன் இனத்தை என்று கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார். இனத்தை விட்டு வெளியே வா. முதல்ல இனத்தை விட்டு வெளியே வந்தேன்னா 2 வாசிங்க. மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி 2. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட தெளிவா பேசினார். என் வாக்கு தத்தம், உன் கர்ப்பம், உன் வித்து. அதனாலதான் ஆண்டவர் இவனை கொண்டு போய், ஏன் கர்த்தர் ஆபிரகாமின் பிள்ளைகளை எகிப்தில் அடிமையாக வச்சாருன்னா, இந்த யூத கோத்திர பெருமையை விட்டு நீ வெளியே வரணும், உன் கொலை கோத்திர விட்டு பெருமையை வரணும்னு சொல்லி இவனுங்களை அடிமையாக இவனுங்களை கடவுளை உட்கார வச்சார். பிச்சைக்கார பயில்களை உட்கார வச்சார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில பேசிக் தாட்ஸ், many people they want to become as a blessing. many people are in great mindset. என்னெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு, ஆண்டவனை அப்படி ஆசீர்வதிக்கணும், கர்த்தரை இப்படி உயர்த்தணும், கர்த்தரை இப்படியாக மாற்ற வேண்டும், ஆண்டுடைய வாக்குத்தத்தை என் வாழ்க்கையில் அப்படி செயல்பட வேண்டும், இப்படி செயல்பட வேண்டும். நான் திரும்ப சொல்கிறேன், உன் தேசத்தை விட்டு முதல்ல வெளியே வரணும். ரெண்டாவது, உன் இனத்தை விட்டு கம்ப்ளீட்டா நீ வெளியே வர வேண்டும். உன் இனத்தை விட்டு நீ வெளியே வரும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற 2 1 2 2 2 மெசேஜ் இன்னைக்கு அதான். 1 2 2 2 வாசிங்க பார்க்கலாம். 1 2 அடுத்து உன் இனத்தையும், அடுத்து 2 2 வாசிங்க. என்ன வாசிங்க? உன்னை ஆசீர்வதித்து. அடுத்து 1 3 வாசிங்க. உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு. எல்லாத்தையும் விட்டுருவானுங்க, தேசத்தை விட்டுருவானுங்க. இதுதான் ரொம்ப கஷ்டம். தேசத்தை விட்டுருவானுங்க, இனத்தை விட்டுருவானுங்க. அடுத்து எதை விட முடியாது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. தேசத்தை விட்டாச்சு, சரி பாஸ்டர். இனத்தை விட்டாச்சு, இப்போ எதை விட முடியல? தகப்பன் வீட்டை விட முடியல. பாஸ்டர், அது எங்க அப்பா வழி பழக்கம், அது எங்க அப்பா. நீ இதை விட்டாதான் உன் பெயர்ல கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். உன் பெயர்ல ஒரு மகிமை இறங்கும், அடையாளம் மாறும். உன் பெயர் கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். உன் பெயர்ல ஒரு அபிஷேகம் இறங்கும், உன் பெயர்ல ஒரு கிருபை இறங்கும், உன் பெயர்ல ஒரு மகிமை இறங்கும், உன் பெயர்ல ஆண்டுடைய வல்லமை இறங்கும். உன் பிஸ்னஸ் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். அந்த பெயர்லேயே ஒரு கெத்து வருங்க. உன் நேம்ல ஒரு மகிமை வரும். முள்ள மாதிரி முடிச்சவிக்கையா இருக்கிற உன் பெயர்ல கர்த்தர் ஒரு மகிமையை கொடுப்பார். Your name itself will be a blessing. உங்க பேரே ஆசீர்வாதமாய் மாறும். உன் கூட ஒருத்தன் இருக்குன்னு சொன்னாலே அவன் ஆசீர்வாதத்தின் அடையாளமாக மாறுவான். உன் பேரை பயன்படுத்தினாலே ஆசீர்வாதம் வரும். எப்போ வரும்னா 1 1 1 2 1 3 1.1 1.2 1.3 2.1 2.2 2.3. இது அதில் இருக்கிற 3, இதில் இருக்கிற 3, இது 3 இணையும் போதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்குது. எத்தனை பேர் இந்த நவம்பர் மாதம் பிரேக் த்ரூ வேணும்னு ஆசைப்படுறீங்க? வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து எச்சரிக்கிறார். ஏன்னா அந்த ஒவ்வொரு இனத்துக்கு பின்னாடியும் ஒரு சாபம் இருக்கும்.
ஒவ்வொரு மூதாட்டியர்களுக்கு மேலே ஒரு சாபம் இருக்கும். ஏன்னா அந்த மெய்யான ரட்சிப்பின் அனுபவம் இல்லாத அந்த மக்களுக்கு மேலே ஒரு சாபம் இருக்கும். ஒரு பொல்லாத சாபம் வெளியேற வேண்டும் என்றால் உங்களை டீலிங் பண்ணணும். சில இடத்துலேருந்து உங்கள் மேலே ஆண்டோடைய ஆசீர்வாதம், ஆண்டோடைய வாக்குத்தத்தம், ஆண்டோடைய நிறைவு இறங்க வேண்டும். சில இடத்துலேருந்து டீலிங் பண்ணணும், சில இடத்துல லிங்க் பண்ணணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். டீலிங் பண்ணணும், லிங்க் பண்ணணும். இந்த நவம்பர் மாதம் ஆண்டவர் என்ன சொன்னார்? ஐ எம் கோயிங் டு மேக் யூ மோர் ஃபேமஸ். பெயர்லேயே ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன். உன்னோடு சேர்ந்தவர்களுக்கு அந்த பெயரில் ஆசீர்வாதம் வரும். உன்னோடு ஊழியம் செய்கிறவர்களுக்கு அந்த பெயர்லேயே ஆசீர்வாதம் வரும். இந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற நாளிலிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய பிரசன்ஸ், நீங்கள் எங்கே போனாலும் அந்த நீ நிற்கிற அந்த வைபிளே பிளெஸ்ஸிங் வரும். உங்கள் நேம் இட் செல்ஃப் வில் பி எ பிளெஸ்ஸிங். எப்போனா நீங்கள் சில இடத்துல இருந்து உங்களை டீலிங்க் பண்ணணும். டீலிங்க் என்றால் உங்களை துண்டித்து விட வேண்டும். இப்போது இங்கேருந்து ட்ரெயின் ஒன்று வருங்க. கோயம்புத்தூர்லேருந்து தூத்துக்குடிக்கு ஒரு ட்ரெயின் ஒன்று முந்தி விட்டானுங்க. அந்த ட்ரெயின் என்ன பண்ணுன்னா வேகமாக வரும். கடை கோயம்புத்தூர்லேருந்து அடித்து பிறண்டு வரும். மணியாச்சி வந்த உடனே என்ன பண்ணோன்னா தூத்துக்குடிக்குன்னு ஒரு 4 பெட்டி இருக்கும். அந்த 4 பெட்டியை காலையில் 4:45 கழட்டி விட்டுரும். தூத்துக்குடியிலேருந்து ஒரு இன்ஜின் போகும். அந்த இன்ஜின் என்ன பண்ண தெரியுமா? அந்த 4 பெட்டியை இழுத்துக்கிட்டு தூத்துக்குடி வந்து விடும். 3:45 சம்திங் அந்த நம்ம தூத்துக்குடி பெட்டி 4 பெட்டியை டக்குன்னு கழட்டி விட்டுரும். அது கழட்டி விட போய் தான் நல்லது. அப்போ தான் நம்ம எங்கே வந்து சேரும்? தூத்துக்குடி ஆட்கள் தூத்துக்குடி வந்து சேரும். இல்லை, அந்த ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் பெரிய இன்ஜின், அது ஸ்பீடு பயங்கரமாக வரும், பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். 77 பெட்டியோ 78 பெட்டியோ அந்த ட்ரெயினில் உண்டு. பெரிய எக்ஸ்பிரஸ், நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ். அது பயங்கர பெருசாக இருக்கும். அந்த ட்ரெயின் பெருசாக இருக்குது. ஏன் நான் அந்த ட்ரெயின் கூடயே நான் ஒட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீ நேராக எங்கே போய் சேருவேன்? நாகர்கோவில் போய் சேருவேன். திரும்ப அங்கே போயிருந்த பஸ்ஸை பிடிச்சி என்ன பண்ணுவேன்? டீலிங் பண்ணணும். சில 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 கட்டங்களை நாம் அடைய வேண்டும் என்றால், சில ஸ்தானங்களை அடைய வேண்டும் என்றால், சில விஷயத்தில் உங்களை டீலிங் பண்ணணும். கூட பிறந்த அக்காவாக இருந்தாலும் டீலிங் பண்ணி விடணும். ஏன்னா அக்காவுக்கு கர்த்தர் வச்சது நாகர்கோயிலாக இருக்கலாம், நமக்கு தங்கச்சிக்கு கர்த்தர் வச்சது தூத்துக்குடியாக இருக்கலாம். எல்லா பெட்டியையும் கட்டி இழுத்துட்டு ஓட முடியாது. மாமியாரை டீலிங் பண்ணி விடணும். கண்டிப்பா பண்ணணும். தொப்புள் கொடியை வரும்போது, குழந்தைய எடுக்கும் போதே கடவுள் ஏன் அந்த தொப்புள் கொடி இல்லாமல் ஆண்டவரால் அந்த பிள்ளையை போஷிக்க முடியுமா? கண்டிப்பாக போஷிக்க முடியும். ஆனால் அந்த தொப்புள் கொடியை கொடுத்து அந்த தொப்புள் கொடியை என்ன பண்ணுறாங்க? அந்த குழந்தை வாழணும்னா அந்த தொப்புள் கொடியை என்ன பண்ணணும்? பிறக்கும் போதே வெட்டி தான் பிறக்குது. அது உங்கள்கிட்ட இருந்து டீலிங் பண்ண போய் தான் அது இந்த பூமியில் வாழுது. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்றார், டீலிங் பண்ணுப்பா. 3 விஷயத்துல உன்னை டீலிங் பண்ணு. 1, உன் தேசத்துல இருந்து உன்னை பண்ணிக்கோ, உன் இனத்துல இருந்து பண்ணிக்கோ. அடுத்து 3வது, உன் தகப்பன் வீட்டில இருந்து பண்ணிக்கோ. இதுல இருந்து பண்ணேனா அடுத்து 3 ஆசீர்வாதம். 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நான் உனக்கு, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், நான் உனக்கு காண்பிக்கும் தேசமாகிய சபைக்கு போ. ஆண்டவர் சொல்றாரு, 3த்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இது 3 இல்லாத ஒரு தேசத்துக்கு போன்னு கடவுள் சொல்றாரு. இன்னைக்கு மனுஷங்க தேடி போறதே இது 3 இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு. அப்போ இதுல எல்லாம் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு. இந்த மாசம் கர்த்தர் இவைகள் எல்லாவற்றும் ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு.
கர்த்தர் இவைகள் எல்லாவற்றும் ஆவியில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு. எல்லாரையும் நேசிக்கிற ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிற ஆவியை கர்த்தர் கொடுக்க போகிறார். எல்லாரையும் அங்கீகரிக்கிற ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இது வரும்போது தான் உங்கள் பேரில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கும். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புகிறீங்க? கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்கிறவங்க சத்தமாக கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சத்தமாக கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமாக ஒரு ஹல்லேலூயா, நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா, நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஆபிரகாம் இதற்கப்புறம் அவன் என்ன செய்தான்? தன் பெயரை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக அவன் கர்த்தருக்காக என்ன எல்லாம் செய்தான்? எடுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 22 16 17 18 வாசிங்க. ஆதியாகமம் 22 16 17 18 வாசிங்க. என்னவா? நீ உன் புத்திரன் என்றும், சத்தமா வாசிங்க, உன் ஏக சுதன் என்றும் பாராமல் வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் ஆபிரகாமை பெருக்கத்தின் ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு போவதற்கு முன்பதாக கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொன்ன ஒரு காரியம், நீ உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடினால், சத்தமா சொல்லுங்க, அவனை ஒப்பு கொடுத்து எந்த காரியத்தை? ஈசாக்கை பலியிடுவதற்கு இந்த காரியத்தை செய்தபடினால், நீ இதை செஞ்சபடினால தான் ஆசீர்வதிக்கிற. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதம் ஓசி கிடையாது. இப்படி யாரும் சொன்னா நம்பாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பாருங்க, ஆசீர்வாதம் ஓசி கிடையாது. இந்த ராத்திரி ஜெபிங்கள், கடவுளை ஆசீர்வதிப்பார். அப்படிலாம் எங்கேயுமே இல்லை. ஜெபிச்சா ஆசீர்வாதம்லாம் வராது. நீ செய்தால், நீ கீழ்ப்படிந்தால், நீ அர்ப்பணித்தால், நீ ஒப்பு கொடுத்தால், நீ காணிக்கை கொடுத்தால், நீ சபைக்கு வந்தால், நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டால், நீ கீழ்ப்படிந்தால், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆழத்தை புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் சொல்லுகிறேன், ஆராதனை என்பது நீங்கள் வந்து உட்கார்ந்து நீங்கள் செய்ய வேண்டியது ஆராதனை. யாரோ ஒருத்தர் செய்து அதை நீங்கள் கேட்பது ஆராதனை அல்ல. நீங்கள் செய்ய வேண்டும், நீங்கள் கைத்தட்ட வேண்டும், நீங்கள் பாட வேண்டும், நீங்கள் துதிக்க வேண்டும், நீங்கள் ஸ்தோத்திரிக்க வேண்டும், நீங்கள் உபவாசிக்க வேண்டும், நீங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் இயேசுவை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும், நீங்கள் காணிக்க கொடுக்க வேண்டும், நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும், நீங்கள் உங்கள் ஆத்மாவை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும், நீங்க பரிசுத்தமாக வாழணும், நீங்க தேவனுக்காக நிற்கணும், நீங்க ஆலயத்துக்கு ஓடி வரணும். நீங்கள் செய்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை எப்படி கர்த்தர் பெருக பண்ணுவார்? உங்கள் சந்ததியை வானத்து கடற்கரை பெருக பண்ணுவேன் என்று, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும். வாசிங்க. என்னவா? நீ சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால். எதுக்கு கீழ்ப்படிந்தபடினால்? நல்ல வலதுகையை உயர்த்தி சொல்லுங்க. எதுக்கு கீழ்ப்படிந்தபடினால்? எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்டு ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய போறீங்க? வலதுகையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மேலே இருக்கவங்கள சத்தமோ அல்லேலூயா. ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தர் உங்கள் பெயர்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இன்னைக்கு ஆண்டவர் என்ற ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எத்தனை பேர் பேரில் அவமானம் வந்துச்சோ, எத்தனை பேர் பேரில் அசிங்கம் வந்துச்சோ, எத்தனை பேர் பேரில் உபத்திரம் வந்துச்சோ, எத்தனை பேர் பேரை சீன்னு எத்தனையோ பேர் பேசினாங்களோ, ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், உங்கள் பெயர்களிலே ஆண்டவருடைய மகிமை இறங்கும். உங்க பெயர்களில் கர்த்தருடைய மகிமை இறங்கும். வேலை ஸ்தலத்தில் உங்க பெயர்களில் கர்த்தருடைய மகிமை இறங்கும். குடும்பத்தில் உங்கள் பெயரில் கர்த்தருடைய மகிமை இறங்கும்.
உங்கள் தெருக்கல்ல உங்கள் பேரில் கர்த்தருடைய மகிமை இறங்கும். உங்களுடைய இருப்பிடங்களில் கர்த்தருடைய மகிமை இறங்கும். உங்களுடைய வியாபாரத்தில் உங்கள் பேரில் கர்த்தருடைய மகிமை இறங்கும். உங்கள் ஜிஎஸ்டி நேமில் ஒரு மகிமை இறங்கும். ஆமென். உங்கள் பேரில் கர்த்தர் மகிமையை அனுப்புவார். எல்லாவற்றிலும் கர்த்தர் மகிமையை அனுப்புவார். அந்த மகிமை இறங்க இறங்க தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். அந்த மகிமை எப்பொழுது இறங்கும்னா, சொல்லுக்கு கீழ்ப்படியிலேனா எல்லாத்தையும் கர்த்தர் அடைச்சு போடுவார். அநேக பேர் வாழ்க்கையில் கேள்விக்குறி, ஏன் என் வாழ்க்கையில் நாளுக்கு நாள் நான் சிறுமைப்பட்டு போகிறேன்? நான் நல்லா தானே ஜெபம் பண்ணுறேன், நல்லா தானே உபவாசிக்கிறேன், நல்லா தானே ஆராதிக்கிறேன், ஏன் நான் சிறுமைப்பட்டு போகிறேன்? பலியிடுதலை பார்க்கிலும் கீழ்ப்படுதல். ஏதோ ஒரு விஷயத்தில் கர்த்தருக்கு நீ கீழ்ப்படியாமல் நிற்கிற, ஏதோ ஒரு விஷயத்தில் உன் வாழ்க்கையில் ரைட்டான ஒபீடியன்ஸ் இல்லை, தேவனுக்கு அடுத்த காரியத்தில் ஸ்ட்ராங்கான ஒபீடியன்ஸ் இல்லை. இன்னும் சில பேருக்கு அதை கண்டுபிடிக்க தெரியலை, எதில் நான் கீழ்ப்படியாமல் நிற்கிறேன்னு. சில பேருக்கு நம்ம சொன்னாலும் கூட அந்த அறிவு வராது, அப்படியே தான் இருப்பாங்க. இந்த விஷயத்தில் அவங்க கீழ்ப்படியாமல் நிற்கிறாங்கன்னு சொல்லி நம்ம சொன்னாலும் கூட அவங்களுக்கு அந்த அறிவு வராது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் எந்த விஷயத்தில் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன்னு. கர்த்தர் இந்த நவம்பர் மாதம் உங்கள் பெயர்களை கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறாரு. இந்த சபைக்கு மேலே இறங்குற மகிமை உங்கள் குடும்பத்துக்கு மேலே இறங்கும், உங்கள் பகுதியில் இறங்கும், உங்கள் எல்லைகளில் இறங்கும், உங்களுடைய ஜீவியத்தில் இறங்கும், வாழ்வாதாரத்தில் இறங்கும், எல்லாவற்றிலும் இறங்கும். அடுத்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 18:1. ஆதியாகமம் 18:1 வாசிங்க பார்க்கலாம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையிலே, நீங்கள் ஆபிரகாமை பற்றி தான் ஃபுல்லாக நம்ம தியானிச்சிருக்கிறோம். பகலின் உஷ்ணமான வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி, வாசிங்க சத்தமா, தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது, ஆனால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாமா, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி சரி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். வாசிங்க. நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பமும் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம், இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய் என்றார்கள். வலதுகையை உயர்த்தி சத்தமோ அல்லேலூயா, நல்ல சத்தமா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்குள்ள ஒரு நல்ல ஒரு குணம் இருந்துச்சு. என்ன குணம்னா, ஆண்டவருடைய தேவையை அறிந்து கர்த்தர் கேட்பதற்கு முன்பதாகவே செய்யும் குணம். பகல்ல ரொம்ப உஷ்ணமான ஒரு நேரம், அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு குழந்தைய இவன் வாயை திறந்து கேட்காமலேயே ஆண்டவர் இவனுக்கு கொடுத்தார். அந்த ஹார்ட் ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவத்தில். காட்ஸ் நீட், ஆண்டவருடைய இருதயம் பகலின் உஷ்ணமான நேரம். அதான் பைபிள் அழகா சொல்லுது, அழகா அந்த அந்த அட்மாஸ்பியரை பைபிள் அழகா கொண்டு வருது. உஷ்ணமான நேரம், உஷ்ணம். 3 புருஷர்கள் அவன்கிட்ட வாராங்க. உஷ்ணமான நேரத்தில் எப்படி இருக்கும், ரொம்ப தாகம் எடுக்கும். திரும்ப இந்த வசனத்தை வாசிங்க, 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. சரி, அடுத்து 3வது வசனத்தை வாசிங்க. அடியை விட்டு 4வது வசனத்தை வாசிங்க. கொஞ்சம் எதை கொண்டு வரட்டும், ஏன் தண்ணீர் கொண்டு வரணும், உஷ்ணமான நேரம். என்ன வாசிங்க பார்க்கலாம். உஷ்ணமான நேரத்தில் 3 புருஷர்கள், வெயிலான நேரத்தில் 3 புருஷர்கள் அவனை தேடி வராங்க.
அப்போ வெயில் நேரத்தில் 2 விஷயம் இருக்கும். மதியம் 1:30 உங்களுக்கு தேவையானது 2 விஷயம் தான் எல்லாருக்கும். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவரா? மதியம் 1:30 உங்களுக்கு என்ன தேவைப்படும்? கரெக்டா? நல்லா வலதுகையை உயர்த்தி சொல்லுங்க. மதியம் 1:30 என்ன தேவைப்படும்? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா வலதுகையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. என்ன தேவைப்படும்? எத்தனை பேருக்கு சொல்லுங்க? தண்ணியும் சாப்பாடும். அப்போ அந்த உஷ்ணமான நேரத்தில் இவன்கிட்ட வந்து இந்த 3 புருஷர்கள், நல்லா கவனிங்க, இவன்கிட்ட வந்து புருஷர்கள் என்ன பண்ணாங்க? வந்து இவன்கிட்ட நின்று, எப்பா எனக்கு வயிறு பசிக்கு, சாப்பாடு தான் கேட்கல, ரொம்ப வெயிலாக இருக்கு, எனக்கு தண்ணி தான் கேட்கல. இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ரொம்ப எண்ணங்கள்லாம் பெருசாக இருக்கு. ஜனங்களுக்கு அந்த ஆண்டவருடைய தேவை என்ன என்பது அறியத்தக்க இருதயம் இல்லை. நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, தேவை அறிஞ்சாலும் எவனாவது கொடுப்பான். எவன் கொடுப்பான்? கொடுக்கிறவனுக்கு தான் திரும்ப ஆண்டவர் கொடுப்பார். அதனால தான் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த உஷ்ணமான நேரத்தில் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அவங்களுக்கு ஓடி போய் அந்த தண்ணீரை கொண்டு வந்து அந்த களைப்படைந்த நேரத்தில் அவங்களுக்கு கால்களை கழுவி தண்ணீர் கொடுத்து அவர்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறான், வேண்டிக் கொள்ளுகிறான், அவங்களுக்கு ஒரு காரியத்தை ப்ளீஸ் பண்ணி கேட்குறான். 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 5வது வசனத்தை, உங்கள் இருதயங்களை திடப்படுத்த. எதை திடப்படுத்த? என்னப்பா சாப்பாடு கொடுத்தா இருதயம் திடமாயிருமா? ஆனால் நம்ம சொல்லப்படுது இருதயத்தை திடப்படுத்து. அப்படின்னா இந்த இவன் கொடுக்குற சாப்பாடுலையா தேவ புருஷர்கள் பலப்பட போகிறார்கள்? நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் அப்படிதான். நிறைய பேருக்கு நம்ம கொடுத்தா சர்ச்சு ஆசீர்வதிக்கப்பட போகுது. என்ன பதப்பா, அதான் எத்தனை பேர் இருக்காங்க. அந்த பேர் மாதம் 3 லட்ச ரூபா சம்பாதிக்காரு, இந்த சிஸ்டர் மாதம் ஒரு 6 லட்ச ரூபா சம்பாதிக்காங்க, அவங்க ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிக்காங்க. அவங்க கொடுப்பாங்க, இவங்க கொடுப்பாங்க. நம்ம கொடுத்தா சர்ச்சு நிரம்ப போகுது, நம்ம கொடுத்தா பாஸ்டர் ஆசீர்வதிக்கப்பட போறாரு, நம்ம கொடுத்தா சர்ச்சுக்கு தேவை சந்திக்கப்பட போ, அது பார்த்துக்கலாம், இது பார்த்துக்கலாம். ஆனால் இந்த சிறிய தண்ணீரத்தையும் அப்பத்தையும் கொடுத்து இவன் தேவ தாசர்களுடைய தேவனுடைய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்தை இவன் திடப்படுத்தினான். Through the offering, கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பது நிமித்தம் அவர் இருதயத்தை திடப்படுத்தலாம், அவர் இருதயத்தை குளிர்விக்கலாம். ஆண்டவருக்கு எந்த ஹார்ட்ல கொடுக்கிறோம், ஆண்டவருக்கு எந்த இருதயத்தில் கொடுக்கிறோம், எந்த சந்தர்ப்பத்தில் கொடுக்கிறோம். தேவ ராஜ்யம் ஒரு நெருக்கத்தில் இருக்கும்போது, தேவ ராஜ்யம் ஒரு தேவையோடு இருக்கும் பொழுது, இது ரொம்ப எல்லாருக்கும் அந்த இருதயம் கிடையாது. அந்த ஆபிரகாமை போல இருதயத்தை இலைப்படைந்த நேரத்தில், இலைப்படைந்து நிற்கிற நேரத்தில் குறிப்பறிந்த ஆபிரகாம் அதை செய்தான். அதனால என்ன ஆசீர்வாதம் கிடைச்சது தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். நானும் இப்படிதான் நிறைய நேரங்களில் குறிப்பறிந்து செய்வேன். இந்த பிரதர் வீட்டுக்கு போகிறோம், நம்ம பார்க்குறோம் சாப்பாடு அவங்க வீட்டில் இல்லை, தண்ணி அவங்க வீட்டில் இல்லை, அவங்க பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் இல்லை. அப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல they having the need. ஆனால் அவங்க வாயை திறந்து கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளால முடிஞ்சதை கண்டிப்பாக செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம், நாம் செய்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, have the practice. ஆபிரகாம் வாழ்க்கையில் கர்த்தர் ஏன் அவனுக்கு பெருமைப்படுத்தி, ஏன் அவனை கோடிகளுக்கு அதிபதியாய் மாற்றினார்னா, ஏன் அவனை லட்சாதிபதியாய், அவனுக்கு லட்சாதிபதி இல்லை, அவனை முழு உரிமைக்கும் சொந்தக்காரனாய் ஏன் அவனை மாற்றினார்னா, அவன் பிச்சைக்காரனாய் வாழ்ந்த நாட்களிலும் அவன் இருதயம் ஒரு பணக்கார இருதயமாய் இருந்தது. அவன் மனாந்திரத்தில் கூடாரத்தில் குடியிருந்தாலும் அவன் தேவன் தான் வீட்டுக்கு வந்துட்டார, இவங்களை சும்மா அனுப்பக்கூடாது, இவங்க இருதயத்தை திடப்படுத்தி தான் அனுப்ப வேண்டும். எத்தனை பேர் கையை தட்டி அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? நல்லா கையை தட்டி அல்லேலூயா, நல்லா சத்தமா கையை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க நல்லா கையை தட்டி அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம்.
என்ன நடந்துச்சு தெரியுமா? 5வது வசனத்தை சத்தமா வாசிங்க, 6வது வசனத்தை சத்தமா வாசிங்க பார்க்கலாம். 6வது வசனம் சத்தமா வாசிங்க. ஆபிரகாம் தீவிரமா எப்படி ஓடினானா? அப்போ அவன் எப்படி ஓடினான் தெரியுமா? தீவிரமா ஓடினானா. அதனாலதான் ஆண்டவர் அவனை தீவிரமா ஆசீர்வதிச்சார். கையை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா கையை தட்டி அல்லேலூயா. எப்படி ஓடினானா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் எங்க ஓடினானா? தீவிரமாய் கூடாரத்துக்குள் ஓடி. அடுத்து சத்தமா வாசிங்க பார்க்கலாம். சாராள் இடத்திற்கு போய், நீ தீவிரமாய் நீ செய்யணும்னு நினைச்சிட்ட சாராள், நீ கர்த்தருக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்ட சாராள், நீ தீவிரமா செய்ய போற சாராள். நீ ஆண்டவருக்கு ஊழிய செய்யணும்னு நினைச்சிட்ட, தீவிரமா செய்ய போற சாராள். கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. நீ தேவனுக்காக எழும்பணும்னு நினைச்சிட்ட சாராள், தேவனுக்காக நீ வேகமா எழும்ப போற. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. சீக்கிரமாய் சாராள் எடுத்து போய், நீ சீக்கிரமாய் எத்தனை படி மாவை நீ பிசையணும்? சத்தமா சொல்லுங்க. எத்தனை படி மாவை பிசையணும்? நல்ல சத்தமா சொல்லுங்க. எத்தனை படி மாவை சிஸ்டர்? கம்மியா சுற்றாத மாவளை, கஞ்ச பிஸ்னாரி மாவளை கம்மியா சுட்டு கேவலப்படுத்திடாத. எப்படி சுடு? நீ 3 படி. எல்லாம் அளவு சொல்கிறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் பொண்டாட்டிகிட்ட சுட்டிருப்பான், சுட்டு கொடுத்துருப்பான். 1.5 சப்பாத்தியை சுட்டு கொடுத்து தின்னு தொழலை, உனக்கு எதுக்கல அப்படின்னு கொடுத்துருப்பா. அதனால தான் இவன் சொல்கிறான், அளவு முதற்கொண்டு சொல்கிறான். 3 படி மாவெடுத்து வந்திருக்கிறது தேவ புருஷர்கள், நல்லா பார்க்க பெரிய ஆட்கள் மாதிரி இருக்காங்க, ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்காங்க, நல்லா திம்பானுங்க, பார்த்து நல்லா நிறைய நீ செய்யணும். அடுத்து வாசிங்க பார்க்கலாம். மெல்லிய மாவெடுத்து பிசைந்து அப்பம் சுடு. அடுத்து வாசிங்க பார்க்கலாமா? இவன் என்ன பண்ணுறான்? இளம் கன்றை எடுத்து, சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். எப்படி இளம் கன்றா இது? ஒரு நல்ல இளங்கன்றை. எப்படி இளங்கன்றா இது? நல்ல இளம் கன்றை எடுத்து வாசிங்க. வேலைக்காரன் கையில் கொடுத்து, அதை மட்டும் பொண்டாட்டிகிட்ட கொடுத்து சமைக்கல. ஏன்னு சொல்லுங்க, ஏன்னு சொல்லுங்க. ஏன்னா பொண்டாட்டி செய்வோம் அப்படின்னு நான் பிரசங்கிக்க மாட்டேன். அவன் பொண்டாட்டியை காட்டிலும் வேலைக்காரன் நல்லா சமைப்பான்னு நான் நினைக்கிறேன். அதனால அவன் வேலைக்காரன் கையில் இந்த இளம் கன்றை கொடுத்து என்ன பண்ணுறான்? அவன் சமைக்கிறான். அடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆபிரகாம் வெண்ணெயையும், அப்பா என்ன விருந்து, அர்மனியாவில் ரொட்டி சாப்பிட்ட மாதிரி இருக்கு. வாசிங்க பார்க்கலாம். ஆபிரகாம் அடுத்து என்ன பண்ணுறான்? வாசிங்க. வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த, வெண்ணையும் பாலையும் வச்சு கறி சமைக்க முடியுமா? அவன் சமைச்சிருக்கான் பாருங்க. வெண்ணையும் பாலையும் சமைத்த கன்றையும் எடுத்து வைத்து அவர்களுக்கு முன்பாக வைத்து அவர்கள் அருகே, சத்தமா வாசிங்க, எதுங்க உட்கார்ந்தானா? மரத்தடியிலே நின்று கொண்டிருந்தான். ட்ரீ லைட் டின்னர், மரத்து கீழே சாப்பாடு அவங்களுக்கு அன்னைக்கு. வாசிங்க. எடுத்தா அவர்கள் என்ன பண்ணினார்களாம்? புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, இப்போ சத்தமா வாசிங்க. அவர்கள், இந்த வசனம் ரொம்ப முக்கியம், நல்ல சத்தமா வாசிங்க. அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றால். அப்பொழுது அவர், எத்தனை பேர் கையை தட்டி அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? நல்ல கையை தட்டி, 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 நல்ல கரங்களை தட்டி. குறிப்பு அறிந்து செய்தவனுக்கு கர்த்தர் குறிப்பு அறிந்து அற்புதங்களை செய்தார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. ஆபிரகாம் தேவன்கிட்ட போய் எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்கன்னு சொல்லல. உங்க வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் தடைபட்டு போயிருக்கலாம். உங்க குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் தலைக்கு மேல புரண்டு கொண்டிருக்கலாம். குறிப்பு அறிந்து தேவனுக்கு செய்தால், சூழ்நிலை அறிந்து தேவனுக்கு செய்தால், சரியான சந்தர்ப்பத்தில் தேவனுக்கு செய்தால் கர்த்தர் கேட்பார். என்ன கேட்பார்? உன் மனைவியாகிய சாராள் எங்கே? உன் வீட்டில் பணம் இருக்குதா? எங்கே? உன் குடும்பத்தில் சமாதானம் இருக்கிறதா? எங்கே? உன் வியாபாரத்தில் செழிப்பு இருக்குதா? எங்கே? உன் குடும்பத்தில் நன்மைகள் இருக்குதா? எங்கே என்று கர்த்தர் கேட்பார். Abraham never prayed for his blessings. He just seeded miraculously. தேவ ராஜ்யத்திலே அவன் விதைத்தான்.
தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தினான். தேவனுக்கென்று சிறப்பானவற்றை படைத்தான். ஒரு இளம் மாட்டை கொடுப்பது சாதாரண விஷயம் கிடையாது. மாடை போய் வாங்குங்க இன்னைக்கு. அந்த காலத்தில் அதுதான் சொத்து. இட்ஸ் ஈக்குவல் டு சம்திங் லைக் ஒரு BMW கார் மாதிரி. அந்த காலத்துல செய்தான். வனாந்திரத்தில் தங்கும்போது, டென்ட்ல வாழுகிற காலத்துல தேவனுடைய இருதயத்தை திடப்படுத்தினான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு குறிப்பறிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். காலம் முழுக்க நம் வாழ்க்கையில் இப்படியே நம்ம உட்கார்ந்து இருக்க முடியாது. நம்ம பெயர் மாற்றப்பட வேண்டும். நம்முடைய பெயர் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். நம்முடைய பெயர் தேவனுக்காக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அதையெல்லாம் கர்த்தர் பார்த்து, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து கேட்டார், உன் மனைவியாகிய சாராள் எங்கே எங்கே எங்கே? உற்பவ காலகட்டத்தில் நான் என்ன பண்ணுவேன்? நான் திரும்ப வருவேன். அடுத்த வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது ஒரு மனைவியாகிய சாராளுக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் யார்கிட்டையும் வாங்கி தின்னுட்டு சும்மா போக மாட்டார். இந்த ஃபெய்த் ரொம்ப இருக்கணும் உங்களுக்குள்ள, இந்த விசுவாசம் ரொம்ப இருக்கணும். நாம ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுக்கிறோம்னா, என் தசமபாகத்தை ஆண்டவர் வாங்கிட்டு ஒரு நாளும் அவர் சும்மா போக மாட்டார். நான் ஆண்டவருக்கு ஒரு விதை கொடுக்கிறேன்னா அதை வாங்கிட்டு ஆண்டவர் சும்மா போக மாட்டார். ஆண்டவர் உடனே இவனுக்கு குழந்தைய கொடுக்கல, டைம் எடுத்துச்சு. இவன் இன்னைக்கு கொடுத்தா சில வருஷங்களுக்கு அப்புறம் அதை பெற்றுக்கொண்டான். உடனே நடக்கல, ஆனா நடந்துச்சு. ஆண்டவர் எவரிடமும் அவர் இலவசமாய் வாங்குவதில்லை. அவர் நீதியின் தேவன். யார்கிட்டையும் ஒரு நாளும் இலவசமாய் அவர் வாங்க மாட்டார். காலமும் நேரமும் சந்தர்ப்பமும் நமக்கு நிறைய இருக்குது. குறிப்பறிந்த தேவனுக்கு செய்ய 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 கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகும். ஆண்டவர் அதுக்கப்புறம் அந்த அடுத்த காரியத்தை சொல்லுகிறார், உன் குமாரன் இருப்பான் என்றால் சாரால் அவனுக்கு பின்புறமா. இப்போ நம்ம மேடம் மேலேயே காமிக்கி சத்தமா வாசிங்க பார்க்கலாம், வாசிங்க பார்க்கலாம், சத்தமா வாசிங்க. அவனுக்கு பின்புறமா கூடார வாசல் இதை கேட்டு கொண்டிருந்தால். தொடர்ந்து வாசிங்க. கூடாரா. அப்பொழுது சாரால் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். சத்தமா வாசிங்க. எது நின்று போயிட்டு? ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போயிட்டு. வாசிங்க. ஆகையால் சாரால் தன் உள்ளத்திலே நகழ்த்து, நான் கிழவையும் என் ஆண்டவர் முதிர் வயது உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் வந்தது 3 புருஷர், ஆனா சொல்லப்படுது கர்த்தர். அப்ப வந்தது யார்? கர்த்தர். கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. ஆண்டவர் எல்லார் வீட்டுக்கும் வரமாட்டார். நான் பிரசங்கத்தை நிறைய மாற்றத்தை கொடுத்துருக்கிறேன். யாருக்கு அந்த இருதயம் இருக்கோ அங்கதான் கர்த்தர் வருவார். தயவு செஞ்சு இருதயம் மாறட்டும், கர்த்தர் உங்க வீட்டுக்கு வரட்டும். உன் மனநிலை மாறட்டும், கர்த்தர் உங்க வீட்டுக்கு வரட்டும். இந்த இரவு இயேசு உங்கள் வீட்டுக்கு வருவார்னா இயேசு வரமாட்டார். இயேசு மாதிரி ஒருத்தர் வருவார். இந்த இருதயம் இருக்கிற இடத்துக்கு தான் இயேசுவும் வருவார். He is not a God to make his time waste. காலத்தையும் நேரத்தையும் அவர் வேஸ்ட் பண்ணுகிற தெய்வம் அல்ல. இருதயம் மாறும்போது தான் ஆண்டவர் வீட்டுக்கு வருவார். ஆபிரகாமுக்கு அந்த இருதயம் இருந்தது. அவன் மனைவிக்கு அந்த இருதயம் இல்லாட்டினால குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஒன்று போல அமையா. என் புருஷன் ரொம்ப மோசமானவர், நீ நல்லவளாரு. என் மனைவி ரொம்ப மோசமானவா பாஸ்டர், நீ நல்லவனாரு. நிறைய பேர் அப்படி அதே ஒரு சாக்கா சொல்றது. என் புருஷன் ரொம்ப மோசம் பாஸ்டர், நீ நல்லவளாரு. என் மனைவி ரொம்ப மோசம், நீ நல்லவனாரு. எதுக்கு புருஷன் ரொம்ப மோசம் சொல்லிட்டு நீனும் மோசமானவளா இருக்க? ஆண்டவர் அக்செப்ட் பண்றாரு. சாராளுடைய சூழ்நிலை அதான், சாராளுடைய ரியாலிட்டி அதான். அவள் கர்ப்பம் செத்து போய் விட்டது. ஆனாலும் இவன் கொடுத்த அப்பமும் இவன் கொடுத்த தண்ணீரும் இவன் கொடுத்த கொழுத்த கன்றும் அவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தி அவர்களை உயிர் பெற வைத்தது. எத்தனை பேர் கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? நல்ல 2 கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு கொழுத்த கன்று. சத்தமா சொல்லுங்க, நான் ஒரு கொழுத்த கன்று, என்னையே தருகிறேன்.
சில காரியங்கள் உயிர் பெற ஆரம்பிக்கும். நல்ல சத்தமா சொல்லுங்க, சில காரியம் உயிர் பெற ஆரம்பிக்கும், சில காரியங்கள் ஜீவன் பெற ஆரம்பிக்கும், சில காரியங்கள் பலன் பெற ஆரம்பிக்கும். இந்த நவம்பர் மாசம் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், கர்த்தர் ஆசீர்வதித்து உங்க பேரை பெருமைப்படுத்த போறாரு. நீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. எத்தனை பேர் கரங்களை அன்பானவர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க விரும்பினால் எங்களது ஞாயிறு ஆராதனை நேரம் முதலாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணிக்கும் நடைபெறுகிறது. வியாழக்கிழமை தோறும் மாலை 7 மணி அளவில் துதியினால் விடுதலை பிரார்த்தனை நடைபெறும். தெய்வீக சுகம், பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, தொழில் ஆசீர்வதிக்கப்பட, துல்லியமான தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவாய் பெற்றிட அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது ஆலய முகவரி சமாதான தேவ ஆலயம், பால்பாண்டி நகர், மில்லர்புரம், தூத்துக்குடி. எங்களது அலைபேசி எண் 8109096795. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. This program is exclusively produced and brought to you by Peace Ministries, Tuticorin, Tamil Nadu, India.